Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு துணி பாத்தீங்கன்னா 14 இன்ச் அகலம் 12 இன்ச் உயரத்துல இந்த காட்டன் மெட்டீரியல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஒரு மாஸ்க் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருந்தோம். அதுல இருந்து இது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ இந்த துணியை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதை திரும்பவும் இந்த மாதிரி ஒரு மடிச்சுக்கோங்க. இப்போ இது ஓப்பன் சைடு ரெண்டா ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டாக இருக்கு இந்த பக்கம். இப்போ என்னோட பக்கம் ஓப்பனில் இருக்கு. இப்போ நம்ம இந்த க்ளோசிங் சைடில் இருந்து பாருங்க ஹைட்டு 6 இன்ச்சு 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 6 இன்ச்சு. இந்த கார்னர்ல இருந்து இந்த 6 இன்ச்சு மெஷர்மெண்ட்க்கு இந்த மாதிரி நம்ம அம்பர்லாக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த 6 இன்ச்சு மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபோல்டிங் சைடில் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங், அதே மாதிரி இந்த பக்கமும் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த கார்னர்லையும் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே இதே மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு நம்ம 3 சைட்லையும் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோல்டிங் சைடில் ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத அதுக்கப்புறமா பாருங்க இந்த ஃபோல்டிங் சைடில் கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த 1 இன்ச் மார்க்கிங்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்ல இருந்து உள்பக்கமாக ஒரு ½ இன்ச்சு இது மாதிரி உள்பக்கமாக ஒரு எஸ் ஷேப் வர மாதிரி பாருங்க. நம்ம ஸ்லீவ்க்கெல்லாம் வந்துட்டு வளைவாக வரும் இல்லையா, அதை மாதிரி நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்து வளைவாக வரணும். மாஸ்க் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ஸ்க்கான மெஷர்மெண்ட்டு தான். இந்த 6 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒரு ½ இன்ச் வந்து வேரியேஷன் வரும். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5½ இன்ச்சஸ், கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4½ இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்தாலே போதும். இது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அந்த கர்வ் ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கிறத இந்த 2 பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் பாருங்கள் அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. பாருங்க இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். சேம் இதே மெத்தடில் இன்னொரு பீஸையும் நம்ம தச்சு வச்சுக்கலாம். பாருங்க இதுவும் வந்து தச்சு வச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற பீஸுடைய நல்ல பக்கமும் மேலே இருக்கிற இந்த பீஸுடைய நல்ல பக்கமும்
ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற அந்த சைடு மட்டும் நம்ம தையல் போட வேண்டாம். டபுள் ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சைடு தையல் போட வேண்டாம். மற்றபடி அந்த 2 சைடும் அந்த ஷேப் வந்து நம்ம எஸ் மாதிரி வளைச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷேப்லேயும் கீழே அது அம்பர்லா மாதிரி வரைஞ்ச அந்த சைட்லேயும் தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போது இந்த ஓரங்களில் இந்த மாதிரி குட்டி நாச்சஸ் போட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நாச்சஸ் போடும்போது நமக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்து கிடைக்கும். திருப்பும்போது நாச்சஸ் போட்டோம். இப்போ இதை திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ திருப்பிட்டோம். நமக்கு வந்து மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எலாஸ்டிக் வந்து வச்சு தையல் போட போகிறோம். எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் நான். இது 1/4 இன்ச் எலாஸ்டிக்கு. அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது 7 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு போதும். கிட்ஸுக்கு 5.5 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி போதும். பாருங்கள், இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம மாஸ்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதிலே பார்த்தீங்கன்னா 2-in-1 மாஸ்க்கு, டபுள் கலர், 2 பக்கமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.